இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டாக வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி எடிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த ஃபேஸ் பிளே அப்படின்ற ஆப் மூலியமாக எப்படி இந்த நேஷனாலிட்டி சேலஞ்ச் அப்படின்ற அந்த வீடியோ எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூ ட்ரிக் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரிக் மூலியமாக ஜஸ்ட் நீங்க ஒரு கிளிக் மூலியமாகவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த நேஷனாலிட்டி சேலஞ்ச் அப்படின்ற இந்த வீடியோவை ஈஸியா உங்களால எடிட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா போதும், ஈஸியா பாத்தீங்கன்னா இந்த நேஷனாலிட்டி சேலஞ்ச் வீடியோவை நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேஷனாலிட்டி சேலஞ்ச் பண்ணி நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. சோ அதுல ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்டா இருக்குது அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோலாம் வந்து போட்டிருக்கோம். இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய வீடியோஸை எப்படி கேலரிக்கு டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியலனா அந்த வீடியோஸை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளா உங்களுக்கு வந்து எந்த விதமான நேஷனாலிட்டி சேலஞ்ச் உள்ள வீடியோமே எனக்கு வந்து கிடைக்கல ப்ரோ, நான் எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச்ல வந்து போயிட்டு #nationality அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணவே அந்த ஹேஷ்டேக் வந்துடும். ஜஸ்ட் அதை நீங்க கிளிக் பண்ணதுமே அந்த ஹேஷ்டேக்ல யார் யாரெல்லாம் வந்து வீடியோ வந்து போட்டிருக்காங்களோ ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த வீடியோ கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நேஷனாலிட்டி சேலஞ்ச் பண்ண இருக்கக்கூடிய வீடியோவை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுமே கெட் ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து செல்ஃபி வந்து எடுக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஸ்கிப் ஐக்கானை மட்டும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிப் அப்படிங்கிறத கீழே வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விதமான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் சென்டராக பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ப்ளஸ் போட்டு. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஃபேஸஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்மிஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கீழே கிளிக் பண்ணி அக்ரி கொடுத்து கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட மீடியாவோட பர்மிஷன் வந்து கேட்டிருப்பாங்க, அதை அளவு வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னேன்ல, ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஏதாச்சும் ஒரு நேஷனாலிட்டி சேலஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத சொன்னேன்ல. ஸோ அந்த வீடியோ வந்து இதில் இம்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் அளவு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அந்த நேஷனாலிட்டி வீடியோ வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே அனலைஸ் ஃபார் ஃபேஸஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு ஆட் அப்படின்ற மாதிரி ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கேலரி அதுக்கப்புறம் கேமரா வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எந்த ஃபேஸ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃபேஸை நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கேமரா ஆன் பண்ணி அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி நல்ல ஃபோட்டோ வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் கேலரிலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணவே அந்த இமேஜ் மட்டும் கரெக்டாக உங்களுக்கு ரெகனைஸ் ஆகி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகும், நீங்கள் செலக்ட் பண்ண அந்த இமேஜ். அதுக்கப்புறம் ஸ்வாப் ஃபேஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ரன்னிங் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ உங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடியோவில் அட்டாச் ஆகி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நேஷனாலிட்டி சேலஞ்ச் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப் மூலியமாக இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களோட கேலரியில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து சேவ் ஆகிடும். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி இந்த நேஷனாலிட்டி சேலஞ்ச் வீடியோ வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு நேஷனாலிட்டி சேலஞ்ச் பண்ணிருக்கக்கூடிய ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, உங்களோட ஃபேஸ் வந்து ஆட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துடும். ஈஸியாக நீங்கள் வந்து இதை கிரியேட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.